மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் தன்னுடைய கணவனுடனோ தன்னுடைய ஆண் துணையுடனோ பாலியல் ரீதியாக உறவினை வைத்துக் கொள்ளுகின்ற போது அவர் அந்த உறவின் மூலமாக முழு திருப்தியை, முழு உச்சக்கட்டத்தை அல்லது ஆகாசத்தை அடையாமல் தடுப்பதற்குரிய அவருக்கு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இன்று 2-3 கேள்விகள் எனக்கு தொலைபேசியின் மூலமாக கேட்கப்பட்டது. அவற்றுக்கும் நான் விடை அளிக்க விரும்புகிறேன். முதலாவது கேள்வி, இது பல பேர் கேட்கின்ற கேள்வி, ஆனால் கேட்க வெளியிலே வெட்கமாக இருக்கின்ற கேள்வி. கூடுதலாக பெண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கின்றது. அதாவது ஒருவர் கேட்டிருக்கிறார், டாக்டர், என்னுடைய மனைவிக்கு பீரியட்ஸ் வந்த நாட்களிலே, மென்சுரேஷன் அதாவது மாதவிடாய் வந்த நாட்களிலே நாங்கள் பாலியல் உறவை வைத்துக் கொள்ளலாமா, அதன் மூலம் உறவு நோய்கள் பரவுமா என்று கேட்டிருந்தார். ரெண்டாவதாக இன்னும் ஒரு அந்த செக்ஷுவல் ஃபேண்டாசி என்று சொல்லப்படுகிற பாலியல் மாய உலகிலே இருந்து, மாய உலகென்று சொல்லுவோம், ஃபேண்டாசி என்று ஒரு கற்பனை உலகென்றும் சொல்லலாம். அதே போல அதே ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதாவது எனக்கு என்னுடைய மனைவி வேறொரு ஆணுடன் தொடர்பினை வைத்துக் கொண்டிருக்கின்ற போது அதை பக்கத்தில் இருந்து பார்க்க எனக்கு விருப்பம், இது ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்துமா என்று சொல்லி, அதற்கு நான் ஒரு விடையை அளித்து கொண்டு தான் மற்ற பிரச்சனைக்கு நான் போக விரும்புகிறேன். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் யூடியூப்பில் பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அமர்த்தி பெல் சைனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பல பெண்கள் என்னுடைய நிகழ்ச்சியை யூடியூபிலே பார்க்கிறார்கள், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுவதில் ஏனென்றால் பயமாம். ஏனால் யாராவது இந்த பெண்ணும் இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிறார் என்று சொல்லி வெட்கப்படுவார்கள் என்று. இது முக்கியமாக அனைவருக்குமே ஒரு ஹெல்த் எடியூகேஷன், ஒரு பாலியல் அதாவது நல்ல பாலியல் கல்வியை கொடுப்பதற்குரிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இருப்பதே தவிர வேறொன்றும் இல்லை. எனவே கவலைப்படாமல், உங்களை பற்றி ஒருத்தரும் பார்க்க மாட்டார்கள், இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் பார்ப்பவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய அன்பர்கள், நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்த தவற வேண்டாம். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் 0094-7735-6245 மூலமாக வாட்ஸ்அப், இமோ ஊடாக தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 007735-6245 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். எனவே நான் சொன்னது போல பெண்களுக்கு இந்த மென்சுரேஷன் அல்லது மாதவிடாய் காலத்திலே ஆண்கள் பாலியல் உறவை கொள்ள வேணுமா, முடியுமா என்று கேட்டிருந்தால், உண்மையாக இதனுடைய இதில் இருந்து பாதிப்பு வருகிறது என்றால் இந்த போர்ன் ஃபிலிம்ஸ் அல்லது இந்த செக்ஷுவல் ஃபிலிம்ஸை, பாலியல் படங்களை பார்த்துத்தான் இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக எங்களுடைய ஆண்களின் மனதிலே உருவாகி கொண்டு இருக்கிறது. முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கும் உங்களுடைய பெண் துணையோ அல்லது உங்களுடைய மனைவிக்கும் ஒரு விதமான ஆட்சேபனையும் இல்லை என்றால், ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை என்றால், நீங்கள் இந்த மென்சுரேஷன் காலத்திலே பாலியல் உறவினை ஒரு விதமான சங்கடம் இல்லாமல் வைத்துக் கொள்ளலாம். அதிலே ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு தெரியும், இந்த பெண்கள் அம்மாமார், மனைவிமார் பார்த்து கொள்ளுங்கள். இந்த ஆண்களுக்கு இந்த சிறு வயதில் இருந்தே இந்த பெண்களுக்கு இந்த மென்சுரேஷன் அல்லது மாதவிடாய் என்றால் என்ன என்று சொல்லி பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இது என்ன, இது எப்படி நடக்கிறது, அப்படியோ இப்படியோ பல பேரிடம் தொலைபேசியின் மூலமாக கேட்டிருக்கார்கள், நேரடியாக வந்து கூட கதைத்திருக்கிறார்கள். எனவே என்ன செய்ய வேண்டும், இதை அவர்கள் அனுபவித்து பார்த்தால் நல்லது என்றுதான் நான் நினைக்கிறேன். எனவே மருத்துவ ரீதியிலே மருத்துவராகிய நாங்கள் இந்த மாதவிடாய் காலத்திலே உங்களுடைய மனைவியுடனோ உங்களுடைய பெண் துணையுடனோ இருக்கக்கூடாது என்று சொல்ல எங்களுக்கு உரிமையும் கிடையாது. அதே நேரத்தில் எங்களுக்கு இது ஒரு தேவையில்லாத பிரச்சனை. உங்களுக்கும் உங்களுடைய கணவனுக்கோ உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்குமோ பிரச்சனை இல்லாவிட்டால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு கணவனும் ஒரு மனைவியும், ஒரு சொந்த மனைவியும் ஒரு சொந்த கணவனும் தங்களுக்குள்ளே இந்த மென்சுரேஷன் காலங்களிலே பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுகின்ற போது ஒருபோதும் ஒரு பிரச்சனையும் நடக்காது. அது நான் நல்லம் என்று நம்புகிறேன். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏனென்றால் ஆண்களுக்கு அந்த காலத்திலேருந்தே சரி வேணுமுன் என்ன இப்படி நடக்கிறது என்று சொல்லி பாருங்கள். அவர்கள் நேரடியாக இந்த ரத்தம் வருவதை பார்த்து விட்டால் அவருக்குரிய பிரச்சனை அப்படியே தீர்ந்துவிடும் என்றபடியினால இதில் ஒரு விதமான தர்ம சங்கடமும் கிடையாது.
ஆனால் நீங்கள் உங்களுடைய மனைவி இல்லாமல் வேறொரு பெண்ணுடனோ அல்லது வேறொரு பாலியல் தொழிலாளியுடனோ அல்லது உங்களுடைய பெண் துணையுடனோ கேர்ள் ஃப்ரெண்டுடனோ தொடர்பினை வைத்துக் கொள்கின்ற போது வலு அவதானமாக இருக்க வேண்டும். ஏனெனில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுடன் திருமணம் முடிக்காமல் லிவிங் டுகெதராக இருப்பீர்களாக இருந்தால், சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களாக இருந்தால், உங்களுடன் எவ்வாறு அவர் இருந்தாரோ அதே போல வேறு பல ஆண்களுடனும் அவர் பாலியல் ரீதியான தொடர்பினை வைத்துக் கொண்டு இருப்பார். இது மிகவும் முக்கியமானது. இதை நீங்கள் யோசிச்சுக் கொள்ளுங்கள். என்றபடியினாலே அதுவும் பாலியல் தொழிலாளிகள், நான் பாலியல் தொழிலாளிகளை மிகவும் வயசு போனவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். கூடுதலாக கொழும்பில் தான் சந்தித்திருக்கிறேன், எங்களுடைய தலைநகர்களை சந்தித்திருக்கிறேன். ஒரு அவர்கள் சொல்லுவார்கள் 5000-6000 ஆண்களுடன் தொடர்பு வைத்திருந்த பெண்களை கூட நான் சந்தித்திருக்கிறேன். எனவே இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு தெரியும், இந்த பீரியட்ஸிலே இரத்தம் வருகின்ற போது உங்களுக்கு தெரியும், இரத்தத்திலே இந்த பாலியல் நோய்கள், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் எல்லா கிருமிகளும் இருக்கிறது. அதே நேரத்திலே மிகவும் பயங்கரமான ஒரு கிருமியாகிய HIV எய்ட்ஸ் நோயை ஏற்படுத்துகின்ற இந்த ரெட்ரோ வைரஸ் எனப்படுகின்ற ஒரு கிருமி கூட இருக்கிறது. எனவே நீங்கள் பாலியல் தொழிலாளியுடன் பாலியல் உறவை இந்த காலத்தில் வைத்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு நோய் பரவக்கூடிய சந்தர்ப்பம் மிகவும் அதிகம். அதே நேரத்தில் நீங்கள் ஒன்று கேட்பதும் எனக்கு விளங்குகிறது, டாக்டர் இந்த காலத்திலே நாங்கள் இந்த கொண்டம், இந்த ஆண் உரையை பாவித்துக் கொண்டு இருக்கலாமா? இருக்கலாம், பிராக்டிக்கலி, அதாவது ஒரு பாட விதானத்திலே தியரிக்கலி சரி. ஆனால் எவ்வளவு நீங்கள் கவனமாக இருப்பீர்கள், அந்த பெண்ணினுடைய இரத்தம் உங்களுடைய ஆண்குறியிலே கொஞ்சமாவது படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்கிறது. எனவே இதை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பெண்கள் மனைவிமார் கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த மாதவிடாய் காலத்திலே உங்களுடைய கணவனுடன் இல்லாத விடத்தில் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த மாதவிடாய் என்றால் என்ன என்பதை பார்ப்பதற்காக வேறொரு பெண்ணிடமோ அல்லது வேறொரு பாலியல் தொழிலாளிகளமோ அவர் செல்லுகிறார். எனவே என்னுடைய இதன்படி, அதாவது ஒரு மனைவி என்பவர் தன்னுடைய கணவனுடைய எந்த விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றாக ஒருவராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மற்றவரும் கணவரும் தான் தன்னுடைய மனைவியினுடைய விருப்பத்தை எப்போதுமே நிறைவேற்றுகின்ற ஒருவராக அவர் இருக்க வேண்டும். என்றபடியினாலே இந்த பாலியல் தொழிலாளிகளுடன் கொண்டம் ஆணுரை போட்டுக்கொண்டு போனால் பயமில்லையா என்று சொன்னால் அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் இரத்தம் என்பது எல்லா இடத்திலையுமே இருக்கும். என்றபடினால் சில நேரங்களில் நீங்கள் அந்த கொண்டமை பாலியல் உறவு முடித்து போட்டு கலட்டுகின்ற போது அந்த இரத்தம் உங்களுடைய ஆண்குறியிலே படுமாக இருந்தால் நோய் பரவக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனவேதான் உங்களுக்கு தெரியும், இந்த பல பாலியல் தொழிலாளிகள் எனக்கு தெரியும், நாம் சிகிச்சை கூட அளித்துக் கொண்டு இருக்கின்றோம். அவர்கள் உண்மையாக சொல்ல போனால் தங்களுக்கு பீரியட்ஸ் நாளிலே வீட்டுக்கு வெளியிலே அதாவது அவருடைய வீட்டை, அதாவது வெளி கேட்டை லொக் போட்டு பூட்டி விடுவார்கள். அதே நேரத்தில் அவருடைய ஃபோனையும் ஆஃப் பண்ணி விடுவார்கள். ஏனெனில் அவர்களுக்கு கூட பயம். அவர்களுக்கும் பெண்களுக்கும் கூட இந்த பாலியல் நோய்கள் இந்த பீரியட்ஸ் காலங்களிலே, மாதவிடாய் காலங்களிலே கூடுதலாக பரவக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது இரத்தம் காரணமாக. என்றபடியினாலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இதை பற்றி அவதானமாக இருப்பது மிகவும் முக்கியம். என்றபடியில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனுடைய அல்லது தன்னுடைய ஆண் துணையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற போது அந்த ஆண் துணை வேறு ஒரு நல்ல அனுபவத்தை பெற இன்னும் ஒரு பெண்ணிடமோ அல்லது பாலியல் தொழிலாளியிடமோ தன்னுடைய உறவை வைத்துக் கொள்ள மாட்டார். அவ்வாறு உறவை வைத்துக் கொள்ளாத நிலையிலே என்ன நடைபெறும், இவ்வாறு பாலியல் நோய்கள் பரவுவதை எங்களாலே தடை செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே ஃபுல் சமரி என்று சொல்ல போனால், ஒரு சாராம்சம் என்று சொல்ல போனால், ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவன் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் வேறு ஒரு பொண்ணுடன் தான் வைத்துக் கொள்ளுகின்ற போது இந்த பீரியட்ஸ் நாட்களில், இந்த மென்சுரேஷன் காலங்களிலே, மாதவிடாய் காலங்களிலே அது பாரதூரமான பிரச்சனைக்கு உங்களை இட்டுச் செல்லும். எனவே இவ்வளவு காலம் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.